திருச்சிட்டம்பலம். சமயக்குறவர் திருவடிகள் போற்றி, சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி. சிவபுண்ணிய தலைப்பில் நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் சரியலருக்கு கோயில் வழிபாடு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த கோயில்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு திருமண நாயனார். இப்போ பெருமான் சொல்கிறாரு, நாடும் நகரமும் நற்திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வனே. முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, நன்மை பயக்கும் நல்ல நாடு, நன்மை தரக்கூடிய நாடு. அதன் பிறகு அதில் உள்ள நல்ல நன்மை தரக்கூடிய நகரம், அந்த நகரத்தில் நல்ல திருக்கோயில், சிவபெருமானுடைய நல்ல திருக்கோயில். அப்போ எல்லா கோயிலுமே சரியில்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. குரு சொல்கிறார், நம்ம கேட்குறோம், அவ்வளோதான் இல்லையா? அப்போ அந்த நன்மை தரக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நகரத்தில் நற்திருக்கோயிலை போய் சென்று வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி கருத்தில் எடுத்து தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின், பாடி பணிமின், பணிந்த பின் என்ன பண்ணுவான் இறைவன்? கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வனே. இப்போ கோயில்களில் சிவபெருமானை நோக்கி யார் இருக்கா? நந்தியம்பெருமான் இருக்கார். அந்த நந்தியம்பெருமான் தர்மமே வடிவானவன். அப்போ ஒவ்வொரு உயிரும் அந்த தர்மத்தை செய்து தர்மமே வடிவமாக மாறினால் இறைவன் அந்த தர்மத்தின் மேல் வருவான் இல்லையா? இப்போ நான் புண்ணியம் செய்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஹிருதயத்தில் இறைவன் எழுந்தருள்வான். ஏன்னா நான் தர்மம் செய்கிறேன். இப்போ நம்மளாம் தர்மம் செஞ்சோம் அப்படின்னா என்னவாகும்? தர்மமே வடிவமாகிய நந்தியின் மேல் இறைவன் எழுந்தருள்வான். அதனால தான் நந்தி இறைவனை நோக்கியே இருக்கு. அதுதான் சிவபுண்ணியங்கள் இல்லையா? அப்போ நால்வர் பெருமக்கள் என்ன பண்ணியிருக்காங்க? நம்மளுக்கு அந்த கஷ்டத்தை கூட கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் கோயில்கள், நல் திருக்கோயில்கள் அப்படின்னு நாட்டின் சிறப்பை சொல்கிறாங்க பதிகத்தில். அதில் உள்ள நல்ல நகரத்தோட சிறப்பை சொல்கிறாங்க. அந்த நகரத்தில் நல் திருக்கோயிலை பற்றி அதனுடைய புகழையும் அதனுடைய சிறப்பையும் எடுத்து இந்த திருப்பாடல்கள் ஓதுறாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றிருக்கோம் நம்மளாம். இந்த கலிகாலத்தில் கலிபுருஷனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் இறைவனை நம்ம திருவடியை பற்றிட்டோம் அப்படின்னா இந்த கலிபுருஷனால் என்ன செய்ய முடியும்? நம்மளுக்கு சாமி நிறைய கொடுத்துருக்காரு இல்லையா? அப்போ நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கிறத விட அதை செயலுக்கு நம்ம ஆக்கப்பூர்வமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது முயற்சி எடுக்கணும். நம்ம அதை இறைவனுடைய திருவடியில் நம்ம விண்ணப்பமாக வைப்போம். நாடும் நகரமும் நற்திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த பின் கூடிய நெஞ்சத்தை கோயிலா கொள்வனே. திருச்சிட்டம்பலம்.